கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாமே சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கி நம்ம வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்வோம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய குரலை கேட்க, அதை கேட்டு இருதயத்திலே பதித்து அதன்படி நடக்க கிருபைத்தார். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரெயர் 12 எபிரெயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் தெழுந்தார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை செய்தார். என்னன்னா, சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நம்ம சகித்தலை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சகித்தல்ன்றது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த சகித்தல் இருக்கா என்பதை பார்க்க. எதெல்லாம் சகிக்கணும், எதை சகிக்கணும்? ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வீற்றிருப்பதற்கு முன்பாக அவர் சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிற. சிலுவையில் அவர் எதை சகித்தார் என்று 2ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அவமானத்தை எண்ணாமல். அப்போ அவமானத்தெல்லாம் பொருட்டா அவர் எண்ணலை. அவர் அந்த அவமானத்தெல்லாம் அவர் சகித்தாருங்க. வியாழக்கிழமை இரவுல இருந்து பாருங்க, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பரிகாசங்கள், எல்லாம் அமைதியாக ஒரு வார்த்தை பேசலை. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் பிதாவின் இடத்தில் நான் வேண்டிக் கொண்டால் 1000 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்களை அனுப்ப மாட்டாரா? சொன்ன செய்வார். ஒரு லேகியோன்னா 6000 பேர். அப்போனா 6000 பேர். ஒரு லேகியோன்னா 6000ன்னு அர்த்தம். அப்போ 1000 லேகியோன்னா எவ்வளவு தேவதூர்கள். ஆனால் இல்லை, எல்லாம் நம்மளுக்காக தான் எல்லாத்தையும் சகித்தார். பிலாத்து கூட சொல்கிறான், உன்னை சிலுவையில் அறைகிறதுக்கு அதிகாரம் உண்டு, விடுவிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் இன்னொரு இடத்துலையும் என்ன சொல்கிறாரு? நான் என் ஊழியர்களுக்கு சொன்னால் அவர்கள் உங்களோடு கூட போராடி என்னெல்லாம் மீட்டியிருப்பாங்க அப்படின்னு. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் சகித்தார். உன்னோடு எல்லாம் நம்மளுக்காக தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிலுவையில் அவர் தொங்குகிறார். முள்முடி சூட்டப்பட்டவராக கைகளினாலும் கால்களினாலும் ஆணிகளால் கடாவப்பட்டு தொங்கிட்டு இருக்கும் போது ரோடில் போகிறவெல்லாம் ஏளனம் பண்ணுறேன். நீர் தேவனுடைய குமாரனை சிலுவையில் இறங்கி வாயா, நான் உன்னை விசுவாசிப்பேன். எவ்வளவு ஏளனங்கள். வலது பாங்க இடது பக்கத்தில் ஏன் எங்கள் சிலுவையிலேருந்து இறங்குவா, என்னையை மீட்டு ரட்சித்துக்கோ, எல்லாத்தையும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆண்டவர் அங்கே சிலுவையில் இருந்துட்டு பேசுங்க, இன்னும் 3ஆவது நாள் தான் உயிரோடு கழிச்சு உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன் பாருன்னு அப்படி அவர் முறுமுறுக்கலை. இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், அவர் நம்மளுக்கு மாதிரியை முன்வைத்து விட்டு போனார். 1 பேதுரு 2:21 வசனத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாமும் என்னதான் மற்றவங்க அவமானப்படுத்தினாலும் நாம் அதை பொறுமையோடு சகிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா விபரீதங்களையும் சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை ஆனாலும் முறுமுறுக்காதீங்க, டென்ஷன் ஆகிங்க, கோவப்படாதீங்க, ஆத்திரப்பட்டுறாதீங்க, பழி வாங்கிறாதீங்க. ஆண்டவர் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்கள் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அந்த டயத்தெல்லாம் அவரை நினச்சிக்கோங்க. அவர் சகித்தார் அல்லவா, நானும் அவருடைய பிள்ளையாகிய நானும் அவமானங்களை சகிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு பழிக்கு பழி வாங்கிறாங்க, முறுமுறு தராதீங்க, வாய்க்கு வந்தபடிலாம் பேசிடாதீங்க. ரொம்ப கவனம். 1 பேதுரு 2:20 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தில் நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டீங்கன்னா அதில் நோ யூஸ்.
நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது அது நீங்கள் பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடுறீங்களா, பொறுமையோடு கூட செய்யுங்க. அது முறுமுறுத்துறாதீங்க, பழி வாங்கிறாதீங்க. அதுக்குரிய பலன் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்ல, நீ பொறுமையோடு இரு. நன்மை செய்து பாடுபடுறியா, பொறுமையோடு இரு. ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு. அப்போ அந்த டயத்தில் நான் பொறுமையோடு கூட இருக்கேன். நம்ம சொல்கிறோம், இவனுக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன், நன்றி கட்டவன், அப்படி இப்படின்னு பேசுகிறோம் அல்லவா, என்னென்னலாமா பேசுகிறோம் அல்லவா. அப்படி பேசிடாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க, பொறுமையோடு இருங்கள். 1 கொரிந்தியர் 6:7 அநியாயத்தை ஏன் சகித்து கொள்ள மாட்டீங்க, நஷ்டத்தை ஏன் பொறுத்து கொள்ள மாட்டீங்க? நம்ம கண்களுக்கு முன்பாக அநியாயம் நடக்கு, அக்கிரமம் நடக்கு, எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்ல, நீ அதை சகித்துக்கொள். ஏன் நான் சகிக்கலையா? பாருங்க, வியாழன் நைட்டு இரவோடு இரவா பிடிக்கப்படுறாங்க, ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போகிறாங்க, தீர்ப்பு சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க, உடனே தீர்ப்பு எழுதப்படுது, காலையில் அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படுது. எங்கே இப்படி நடக்குது? ஒருத்தன் குற்றவாளி என்று கொண்டு வந்தால் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வரணும், அங்கே சாட்சிக்காரன் வேணும், 2 பேர் ஆமா இவன் இந்த தப்பு செஞ்சான்னு சாட்சி சொல்லணும். அதற்கு பின்பு தீர்ப்பு எழுதுறதுக்கு கொஞ்சம் டைமு, அதற்கு பின்பு அந்த தண்டனை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் அவகாச காலம். இந்த இன்றைக்கும் பாருங்கள், தூக்கு தண்டனை கண்ட கைதிக்கு உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்கலையா? ஆனால் பாருங்கள், இது ராவோடு ராவா நடக்கு. இது அநியாயம் தெரியுது, இது அக்கிரமம் தெரியுது. ஆனால் அவர் சகிக்கலை. ஒரு வார்த்தை பேசினாரா? ஜனங்களை பார்த்து, 5 நாளைக்கு முன்னாடி தானே என்னெல்லாம் குர்தோலையை பிடிச்சு எவ்வளோ இது பண்ணீங்க, இப்போ என்னை மறுபடியும் என்னை மறந்துட்டீங்களே, என்னை வேண்டான்றீங்களே, எவ்வளோ அற்புதம் செஞ்சேன், எவ்வளோ அடையாளங்கள் நடித்தேன், எவ்வளோ பிசாசெல்லாம் விரட்டினேன், உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செஞ்சேன். ஆண்டவர் ஏதாவது பேசினாரா? எல்லாம் அநியாயம் நடக்குது. வேதபாரர்கள் பரிசெயர் குற்றம் மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. பிலாத்துக்கு தெரியும், பொறாமையினால தான் காட்டி கொடுத்து சிலுவையில் அறையிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் பதவிக்காக, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் செய்கிறான்னு எல்லாம் தெரியும். எல்லா அநியாயமும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் பொறுத்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பொறுக்கக்கூடாதா? ஏன் நஷ்டத்தை பொறுக்கிற கிடையாது? சரி, இவனால் ஒரு நஷ்டம், ரைட்டு, ஓகே, போட்டு அவனை திட்டுவது, வைவது, கசப்பு கொள்வது, மூஞ்சில முழிக்காதன்றது என்னென்னலாம் பண்ணுறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவமானத்தை சகிங்க. நன்மை செஞ்சு பாடுபடுறீங்களா, அதையும் சகிங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 3:3 உபத்திரங்களை சகிங்க. சில பேரால் உபத்திரம் இருக்கும், சகிங்க. சில பேரை கவனிக்கிறதுனால சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் என்னதான் நீங்கள் மற்றவங்களை நீங்கள் விழுந்து விழுந்து கவனித்தாலும் நல்ல பேர் கிடைக்காது. நீ என்னத்தை செஞ்சிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக முறுமுறுத்துறாதீங்க, அதுக்காக அவங்கள உதவி செய்ய மறந்துடாதீங்க. பாடுகள் இருக்கும். சிலுவையை தூக்கிட்டிங்கன்னா பாடு, கணவன் மூலமாக பாடு, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக பாடு இருக்க தான் செய்யும். நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தான் நான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? உபத்திரம் இருக்குங்க, உபத்திரம் இருக்கும், பாடு இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாத்தையும் சகிங்க. அதுதான் இங்கே வேதம் நம்மளுக்கு சொல்லுது. 2 தீமோத்தேயு 2:24 தீமையை சகித்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்க, நம்ம எவ்வளவு காரியத்தை நம்ம சகிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், முறுமுறுக்கிறோம். மல்கியா 3:13 வாசிக்கிறோம், நீங்கள் முறுமுறுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஊண்டிங்காக இருக்குன்றாரு, எனக்கு வருத்தமாக இருக்கு. நீங்கள் பேசின பேச்சு உடனே நம்ம கேட்குறேன், நான் என்னத்தை பேசிட்டேன்? தேவனை சேவிக்கிறது வருதா, அவரை பின்பற்றுவது வருவா, நான் கோயிலுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஆண்டவரேன்ற, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? முறுமுறுக்கிறோம்ல, ஆண்டவர் அதான் சொல்கிற, நீங்கள் பேசுகிற பேச்சு எனக்கு வருத்தம் அளிக்கிறது. பாடுகளை சகிக்க முடியல, வேதனையை சகிக்க முடியல, தீமையை சகிக்க முடியல, அவமானத்தை சகிக்க முடியல. ஆண்டவர் சொல்ல, நீ அதை சகித்துக்கொள். ஏன் நான் சகிக்கலையா? என் பிள்ளையாக நீ ஏன் சகிக்கக்கூடாது? கிறிஸ்தவம் சகித்தல் இருக்கணும். இல்லாட்டி மற்றவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லையே.
தேவன் அதைத்தாங்க எபிரெயர் 12:7 வாசிங்க, சிட்சையை சகித்துக்கொள். நம்ம சில நேரம் சின்ன சின்ன தப்பு ஆண்டவர் விட்டு விலகும் போது ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பார். வசனங்கள் மூலமாக, போதனைகள் மூலமாக ஆண்டவர் சொல்லி பார்ப்பார். கேட்கட்டு ஒரு சிறு சிட்சையை அனுப்பார். உடனே நம்ம முறுமுறுத்தரக்கூடாது, கோபிச்சிடக்கூடாது. சிட்சையை நாம் என்ன செய்யணும்? சகித்து கொள்ள தான் செய்யணும். வேதம் அதான் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கு. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில நேரம் சோதனை வரும், ஒரு தடுமாற்றம் வரும். அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்குரிய பலனை தேவன் கொடுக்கிறார், மறந்து போகாதீங்க. ஏன் எனக்கு சோதனை அப்படின்னு கேட்காதீங்க. தேவன் சோதித்த பின்பு நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவார், அது நன்மையாக மாற பண்ணுவார். வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எதுக்கு சோதித்தாரு? இவன் என் உண்மையிலே என் மேலே அன்பு வச்சிருக்கிறானா, என் மேலே பாசம் வச்சிருக்கானா, என்னை காட்டிலும் தன் மகன் மேலே அன்பு வைத்திருக்கிறானா? ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட்டு. இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? நீ எவ்வளவு படிச்சிருக்க, உனக்கு எவ்வளவு தெரியும், நீ அடுத்த வகுப்புக்கு போவதற்கு நீ தகுதியா என்பதற்காக தான் நாங்கள் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. கார் வாங்குறதுக்கு முன்னாடி சோதனை ஓட்டம். இந்த கார் நல்லா ஓடுதா வருதா, வாங்கலாமா என்ன என்பதற்காக தான் ட்ரையல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோதனை வந்தா அதை சகிங்க, முறுமுறுக்காதீங்க. தேவனால் ஒரு சிறு சிட்சை வந்தால் அதை சந்தோஷமாக எண்ணுங்க, முறுமுறுக்காதீங்க. தீமையை சகிங்க, பாடுகளை சகிங்க, உபத்திரங்களை சகிங்க. அது மட்டுமல்ல, அவமானத்தை சகிங்க. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், என்னை வான்னு கூப்பிடல, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, பக்கத்து வீட்டுக்காரனு கொடுத்தா எனக்கு கொடுக்கல, முறுமுறுக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில் அனுபவிக்கின்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலைகள் நீங்கள் இருக்கும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். எல்லா விபரீதங்களையும் அநியாயங்களையும் அவமானங்களையும் சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரெயரில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா. அப்போ எந்த சூழ்நிலையானாலும் உடனே ஆண்டவரை பாருங்கள், அவர் சகித்தார்ல நானும் சகிப்பேன். முறுமுறுத்தராதீங்க, அதை தேவன் பார்த்து கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார்ல மத்தேயு 11:29 என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பாரமாக இருக்காது, இது லகுவாக தான் இருக்கும். முடியலையா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லலையா? அப்போ ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் எவைகளெல்லாம் சகிக்கணும் என்பதை ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவர். நாங்கள் எல்லாத்தையும் சகிக்க கிருபை தாரும். இது எங்களால் மாம்சத்தில் முடியாது, ஆனால் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அவமானத்தையும் பாடுகளையும் உபத்திரத்தையும் தீமையும் சிட்சையையும் சோதனைகளையும் நாங்கள் சகிக்க கிருபை தாரும். முறுமுறு தரக்கூடாது, பழி வாங்கிடக்கூடாது, பதிலுக்கு பதில் செய்தரக்கூடாது. அப்பா, நாங்கள் நன்மை செய்து பாடும் பொழுது போது அதுதான் உமக்கு முன்பாக அது நல்லதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த சகித்தல், சகிப்புத்தன்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தரலும். நீங்கள் அப்படி செய்யப்பற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக என்று நான் நினைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சகிங்க. உங்களால் சகிக்க முடியாட்டி அவரை பாருங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கலானால், இல்லாவிட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.